අපි පොරොන්දුනා තමුන්නාසට ලංකාවේ ඉන්න හොරු දූෂිතව මිනිමරු අල්ලනවා. இலங்கையில் உள்ள திருடர்களையும் கொலைகாரர்களையும் பிடிப்போம் என உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். இலங்கையில் இதற்கு முன்னர் திருடர்கள் என யார் பிடிக்கப்பட்டனர்? சிறிய மீன்களே இதற்கு முன்னர் பிடிக்கப்பட்டன. சிறியவர்கள் அல்ல, பாரிய திருடர்களை பிடிப்பதற்கான விசாரணைகள் எமது அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சகல நிதியையும் நாமளும் யோசித்தவும் கொள்ளையிட்டனர். அவ்வளவு திருடி இருந்தாலும் நாமல் எந்த ஒரு வழக்கிலும் குற்றம் சுமத்தப்பட்டவராக அறிவிக்கப்படவில்லை. தேசிய ஆட்சியின் மாணிக்கக்கல் பொதியோடு தொடர்புடைய யோசித்த ராஜபக்ச அந்த மாகாணம் முழுவதும் காணிகளை கையகப்படுத்தினார். எவ்வாறு காணிகளை பெற்றீர்கள் என வினவிய போது அந்த ஆட்சிக்கு கிடைத்த மாணிக்கக்கல் பொதியை கொண்டு காணிகளை கொள்வனவு செய்ததாக தெரிவித்தார். நீதிமன்றத்தினால் குறைந்தபட்சம் அவரும் குற்றம் சுமத்தப்பட்டவராக பெயரிடப்படவில்லை. இன்று நாமளும் யோசித்தவும் பெரிய வழக்குகளில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளோம். போலீசாருக்கு அஞ்சு போலீஸ் மாதிபர் தேசபந்து ஒளிந்திருந்தார். நான் அறிந்த வகையில் தேசபந்து தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் குழுவை சபாநாயகர் நேற்று அல்லது இன்று நியமிப்பார். குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். පස්සේ කමිටු යෝජනාවට පාර්ලිමේන්තුවට ගිහිල්ලා ඊළඟ තීන්දුව ගන්නවා.